ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தாங்க பார்க்க போகிறோம். என்னோட ஒரு நாள் சண்டே எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஷுவலான ஒரு vlog-ஆக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீயான டைமில் உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் கொண்டு வர முடியும். சண்டே மார்னிங் அப்படின்னாலே பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும். பிஃபோர் மேரேஜ்லாம் சண்டேனா அன்றைக்கி ஃபுல்லாக தூங்க வேண்டியதான், நல்லா சாப்பிட வேண்டியதான், ரெஸ்ட்டு. அதுதான் வந்து சண்டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டாலாம் வீட்டில் எழுந்திரிக்கணும், நம்ம தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் வர ஒரு சண்டேயுமே எனக்கு இது தோணும், நம்ம சண்டேஸ்லாம் எந்த மாதிரி இருந்தோம், இப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. பட் எப்பயுமே லைஃப் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எல்லா சேஞ்சஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். மார்னிங் எந்திரிச்சதுமே பெட்டை நீட் பண்ணிட்டோம்னாலே வீடே நீட்டான மாதிரி இருக்கும். ஆனால் என்னால் ப்ராப்பராக அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று அவங்க டேடி தூங்குவார், இல்லைனா கிருஷி குட்டா தூங்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் பெட்லாம் க்ளீன் பண்ண போயிருந்தேன். சண்டே வருதுனாலே முன்னத்தினாலே கொஞ்சம் ஆனியன்லாம் உரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் மார்னிங் எந்திரிச்சு இந்த குட்டி வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தோன்னா அன்றைக்கி எந்த ஒர்க்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கவே முடியாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடும். குழந்தை இருக்கும்போது நம்ம இவ்வளோ டிலே பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவனுக்கும் ரொம்ப பசிச்சிடும் இல்லையா? அதனாலே வந்துட்டு இப்போல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உரிச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது. நானும் இந்த குட்டி வெங்காயம் உரிக்கிறதுக்கு பல ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரோட நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் உங்களோட ட்ரிக்ஸையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். காலையில் எந்திரிச்சதும் என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்க போயிட்டார். நான் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக முடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அப்புறம் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே நமக்கு ஒரு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்காகவே ஃபஸ்ட்டு ரசம் வச்சு முடிச்சிடுறது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஸ்டாண்டர்டாக டெய்லி ரசம் வேணும். ஒரு நாள் ரசம் இல்லாமல் சாப்பிட்டு போங்கன்னா கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எது வச்சாலும் வைக்கலனாலும் கண்டிப்பாக ரசம் வச்சிட்டோன்னா பிரச்சனையே இருக்காது. மேரேஜ் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அத்தை அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்கூல் படிக்கும்போது என் ஹஸ்பண்ட் ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் சொல்வாராம். டெய்லியும் ரசம் வெண்டைக்காய் பொரியல், ரசம் வெண்டைக்காய் பொரியல் இது மட்டும்தான் எடுத்துக்கிட்டே போவாராம். ஒரு 1 to 2 years இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதை வந்து அடிக்கடி எங்கள் அத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அவன் வந்து ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் தான் எடுத்துகிட்டு போவான். நம்ம என்ன செஞ்சு வச்சானாலும் கொண்டுகிட்டே போக மாட்டான். அந்த மாதிரி அத்தை சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹஸ்பண்ட் என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹஸ்பண்டோட சைல்ட்ஹுட் மெமரி, நம்ம சைல்ட்ஹுட் மெமரி எல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்ல. நான் அந்த மாதிரி தான். எனக்கு எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, அத்தை சொன்னாலும் சரி, ஜாலியாக உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் கேட்பேன். பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் வறுத்து வச்சதுக்கப்புறமா டீ போட்டு உட்காந்து குடிக்கலான்னு போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி நம்ம எப்போ ஃப்ரீயாக உட்காந்து டீ குடிக்கிறதுன்னு நினச்சிட்டு எந்திரிச்சு வந்தேன். அவர் நீ போய் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு வா, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் டீ ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்க ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியும் தேங்காய் பாறையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மத்தி மீன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்காவது மத்தி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விட்றாமல் வாங்கிட்டு வந்துருங்கன்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லி வச்சுருப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. எந்த மீனில் நம்ம குழம்பு வச்சாலும் இந்த மத்தி மீன் குழம்புல வர டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. இது மத்தி மீனில் உள்ள ஸ்பெஷலாக இல்லை நமக்கு தான் மற்ற மீனில் குழம்பு வைக்க தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த டேஸ்ட் சொல்லவே முடியாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்போட ரெசிபி வேணும்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். காலையிலேயே ஹஸ்பண்ட் என்ன சொல்லிவிட்டேன்னா, மீன் வாங்கிட்டு வரும்போது கூடவே மாங்காயும் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்த மாங்காய் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளிமூக்கு மாங்காய் ஒன்று, குட்டி மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார். நான் போகும்போதே சொல்லிவிட்டேன் குட்டி மாங்காய் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. கிளிமூக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்தது இன்னுமே அப்படியே இருக்குது. அது என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக உட்காந்து ஊறுகாய் போட்டு சாப்பிடணும். எனக்குலாம் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் கிருஷி இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு ரொம்ப குறும்பு பண்ணுறதுனால என்னால் இன்றைக்கி இன்னும் பார்த்து பெருசாக எந்த வெரைட்டியுமே செய்ய முடியல. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ரசம் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, சிம்பிளாக பிரியாணி வாங்கிக்கலாம், கூட ஏதாவது சில்லி அந்த மாதிரி கிரேவி எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் ஷாப்பில் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் குழம்பு, ரசம், மீன் ஃப்ரைக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் ரெடி பண்ணவே அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே கிருஷி அவங்க கூட கொஞ்சம்
என்கேஜ் ஆகிட்டான். எனக்கு நார்மலாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுற விஷயம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எல்லா ஒர்க்குமே அவங்க வரக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ரிலாக்ஸாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி அன்றைக்கி ஒர்க்லாம் முடிச்சாச்சு, ரைஸ் மட்டும் சூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்ததும் அப்பா கூட கொஞ்சம் நேரம் கிருஷி விளையாடிட்டு அவர் கூடயே தான் இருந்தேன். இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. எதையுமே என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. அப்படி வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்கள ப்ராப்பராக கவனிக்க முடியாது இல்லையா, அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இதெல்லாமே எங்கள் அம்மா ரொம்பவுமே சூப்பராக செய்வாங்க. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி அந்த ஏரியா. அங்கே நார்மலாகவே ஃபிஷ்லாம் சூப்பராக கிடைக்கும் இல்லையா. ஸோ அங்கே பிறந்து வளர்ந்ததுனாலே என்னமோ அவங்க அந்த ஒர்க்லாம் ரொம்பவுமே சூப்பராக செய்வாங்க. அப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு வெளியே போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் இல்லையா, பிரியாணி, சில்லி, கிரேவி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் செஞ்ச ஐட்டம்ஸையும் வச்சு சர்வ் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அப்பா அம்மா கூட சூப்பராகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அனுப்பி வச்சாச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்னிங் நேரமே இருந்துச்சு, ஈவினிங் வரைக்கும் ஒரே மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈவினிங் வந்து நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம், நீ எதுவும் நைட் டின்னருக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நமக்கும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருந்துச்சு, வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆனாலும் சரி நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு வெளியவாது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், கிறிஷ் 3 பேருமே வெளியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயம்லாம் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே பார்த்து தான் பண்ணுவார். அந்த விதத்தில் நான் கொஞ்சம் பிளஸ்டு தான். ஏதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார். குக்கிங்கில் நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதாவது என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கிச்சனில் வந்து கேட்பார். அந்த மாதிரி தான். ஸோ நான் ரொம்பவே பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 நேரமே நான்வெஜ் சாப்பிட்டதுனால நைட் வந்து ரொம்ப சிம்பிளான டின்னர் போதும் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். அதனாலே வந்து அன்னபூர்ணா போயிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும்னு நினச்சாலே நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா தான். கோயம்புத்தூரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும் அன்னபூர்ணாவோட ஸ்பெஷல். அங்கே போனால் சாம்பார் சூப்பராக இருக்கும், அதுக்காகவே மெயினாக போயிடுறது. இட்லி வச்சு சாம்பார் கிருஷிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். கிருஷி பொறுத்த வரைக்கும் வெளியே போனால் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக மொபைல் வச்சே ஆகணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஊட்டினோன்னா தான் அவர் ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சிருக்க முடியும். இல்லைனா இறங்கி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பான். நம்மளால ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட முடியாது. அவனை பிடிக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணி நம்ம சாப்பிட ஊட்டக்கூடாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தைக்கு சுத்தமாகவே சாப்பிட்றது கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி மொபைல் காட்டினா தான் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது டாய்ஸ் கொடுத்து என்கேஜ் பண்ணிக்கிறது தான். ஆனால் வெளியே போனால் கண்டிப்பாக மொபைல் இல்லாமல் இவங்களாம் அடக்கவே முடியாது. எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க நீங்களாம் வளர்ந்ததே தெரிலன்னு. ஆனால் இவங்களை வளர்த்துறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல். வெளியே போய் டின்னர் சாப்பிடும்போது கண்டிப்பாக டீ இல்லைனா காஃபி குடிச்சிட்டு தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரது. நைட் 10 o'clock இருந்தாலும் சரி. ரொம்ப நாளாகவே காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் டீ ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நார்மலாக டீலாம் குடிக்க மாட்டார். இந்த மாதிரி என் கூட சேர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பழகிட்டாரு. நானே டீ காஃபியை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் கூட ஜாயின் அடிச்சிட்டாரு. இனி இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு தெரில. அன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்பவே சூப்பராகவே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னால் பெருசாக எதுவுமே கவர் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.